ஜனநாயகன் ரொம்ப நெருக்கடி கொடுத்துருச்சு அப்படின்னாரு. அது அது சார்பாக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஜனநாயகனுக்கு தான் சென்சார் உள்ளிட்ட அமைப்புகள் நிறைய நெருக்கடி கொடுத்துட்டாங்க. எப்போவோ ரிலீஸ் ஆகிருக்க வேண்டிய படத்தை இவ்வளோ நெருக்கடிகளை தாண்டி இப்போ வந்திருக்கு. எலெக்ஷனுக்கு முன்னால் வந்திருக்க வேண்டிய படம் இப்போ வந்திருக்கு அப்படின்னா ஜனநாயகனுக்கு தான் நிறைய நெருக்கடி. அதனால ஜனநாயகன் ஒருபோதும் எங்களுக்கு நெருக்கடி கொடுக்கல. ஜனநாயகனோட சேர்ந்து வந்தது தான் அன்பே டயானா படத்துக்கு பெரிய பெருமை. ஏன்னா விஜய் சார் நடித்த படம் ஜனநாயகன், விஜய் சார் எம்எல்ஏவா செலக்ட் ஆன பெரம்பூர் தொகுதியை கதைக்களமாக கொண்ட படம் அன்பே டயானா. நியாயமாக பார்த்தா ரெண்டுமே விஜய் சாரோட சம்மந்தப்பட்ட படம் தான். குறிப்பாக என் மனைவி சர்வா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஜனநாயகனை ஜெயிச்சிட்டோம்னு ஒரு ஒரு உத்வேகத்தில் சொல்லிட்டாங்க. ஜனநாயகன் நான் ஜெயிக்கல, ஜனநாயகனோட சேர்ந்து நாங்களும் ஜெயிச்சிருக்கோம். ஏன்னா ஜனநாயகனுக்கு நிரம்பி வழிஞ்ச கூட்டம், அதாவது தண்ணி நிரம்பி வச்சுன்னா பக்கத்து வயலுக்கும் சேர்ந்து பாய்கிற மாதிரி எங்களுக்கும் நிறைய வந்திருக்கு. ஜனநாயகனுக்கு டிக்கெட் கிடைக்காம எங்கள் படத்துக்கு வந்தவங்களும் அதிகம். அதனால ரெண்டு பேருமே சேர்ந்து ஜெயிச்சிருக்கோம். அந்த வகையில் ஜனநாயகன் படக்குழுவுக்கு இந்த வெற்றி விழாவில் நாங்கள் வந்து நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அவங்களும் அமோக வெற்றி பெற்றிருக்கிறாங்க. குறிப்பாக டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தை முடிச்சுட்டு கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் வசூலில் சேர்ந்த படம் அந்த படம். ஒரு வெற்றி மிகப்பெரிய கொண்டாட்டத்தை கொடுக்கும், குதூகலத்தை கொடுக்கும், ஆடம்பரத்தை கொடுக்கும், திமிரை கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு முகபாவனையில் தான் அவர் வந்திருக்கணும். ஆனால் அவர் என் அலுவலகம் வந்தப்போ அவர் கண் கலங்கி இருந்துச்சு. ஒரு 100 கோடிக்கான சக்ஸஸை கொடுத்த எந்த ஒரு பிரதிபலிப்பும் அவர் முகத்தில் தெரியல. அவருடைய அக்கௌண்ட்டும் கிட்டத்தட்ட பூஜ்ஜியமாக இருந்துச்சு. என்னாச்சு யுவராஜ் அப்படின்னு கேட்டப்போ, பணத்தை விடுங்க சார், பணத்தை சம்பாதிக்க தெரியாதவங்க தான் பணம் போயிடுச்சுன்னு வருத்தப்படணும். எனக்கு அதெல்லாம் கவலை கிடையாது. பணம் சம்பாதிக்கிறது ஜெயிக்கிறதெல்லாம் இங்கே ரொம்ப ஈஸி. ஆனால் நிம்மதியாக மனசார்ந்த சந்தோஷத்தோடு வாழ்கிறது தான் கஷ்டம் அப்படின்னாரு. அது ஒரு படத்தில் கூட நான் அப்படி ஒரு வசனத்தை நான் கேட்டதில்லை, அப்படி ஒரு வாழ்க்கையை நான் பார்த்ததில்லை. சொன்னது மட்டும் இல்லை, அதெல்லாம் விடுங்க சார். பாரி ஜமா பண்ண பாரி, எனக்கு ஜமா படம் ரொம்ப பிடிக்கும் சார். ஜமா பண்ண பாரி அற்புதமான ஒரு கதையோடு வந்திருக்காப்புல. அதை படமாக்கும் சார், அதை நோக்கி ஓடுவோம். ஏன்னா பாரி மாதிரியான ஆட்கள் தான் சார் சினிமாவில் பெருசாக ஜெயிக்கணும். நம்ம வீட்டு பிள்ளைங்க மாதிரி இருக்கிற பசங்க தான் ஜெயிக்கணும். அதனால் அந்த படத்தை நோக்கி போவோம் சார் அப்படின்னாரு. அன்பே டயானா அந்த ப்ரொமோஷன் ஷோக்கு ஆரம்பித்தப்போ, தம்பி நம்பவே மாட்டீங்க யுவராஜ், நீங்கள் தயாரிப்பாளர்னு பேரை போட்டுட்டீங்க. இது வரைக்கும் ஒரு 24 இயக்குநர்கள் புதுசாக கதை சொல்லியிருக்காங்க எங்கள் நிறுவனத்தில். அதில் 4 பேர் யுவராஜ கதாநாயகனை வச்சு கதை சொல்லியிருக்காங்க. தம்பி அஜய்னு ஒருத்தர் ராஜ்முருகன் சாரோட அசிஸ்டன்ட் வந்திருப்பார் நினைக்கிறேன். அவரும் யுவராஜ் வச்சு ஒரு கதை சொல்லியிருக்கிறாரு. இப்பேற்பட்ட மரியாதை, அதாவது ஒரு நிறுவனத்தை ரொம்ப சீக்கிரம் இவ்வளவு பரபரப்பாக்குனதுக்கு எங்களுடைய வாழ்நாள் நன்றி. மிக குறிப்பாக யுவராஜ் பற்றி நான் சில வார்த்தைகள் சொல்லி முடிச்சுக்கிறேன். ஏன்னா யுவராஜுக்கு சொல்கிற வெற்றி மொத்த பாரி உள்ளிட்ட மொத்த படக்குழுவுக்கு சொல்கிற கிடச்சிருக்கிற வெற்றி. யுவராஜ் வந்து கடந்த படத்தை முடிச்சுட்டு அந்த நேரத்தில் ஒரு ஒளிவிளக்கு மாதிரி, ஒரு ஜோதி மாதிரி, ஒரு பெரிய பக்கபலமாக ஒற்ற துணையாக எங்களுக்கு கிடைச்சவங்க தான் கரிகாலன் சாரோட மனைவி சத்யா மேம். ரொம்ப ரொம்ப நன்றி மேம். நியாயமாக பார்த்தா நான் தான் உங்களுக்கு செயின் போட்டிருக்கணும். உங்கள் 2 பேருக்கு எங்கள் படைப்பை சேர்த்துக்கிட்டதுனால நீங்கள் பரிசளித்து திக்கும் காட வச்சுட்டீங்க. ரொம்ப நன்றி. ஒரு மனுஷனை எடப்போட ஒரு சம்பவம் போதும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் யுவராஜை வச்சு படம் ஆரம்பித்தாச்சு. யுவராஜ் மேடம் சார்ந்து 2 பேர் சேர்ந்து மனமொத்த ஆட்களாக இணைஞ்சு படம் ஆரம்பிச்சிட்டாங்க. சில விஷயங்களை பேசலாம்னு நினைக்கிறேன். ஆரம்பித்தப்போ ஒரு நண்பர் என்னை அணுகிறாரு. சார் யுவராஜ் சார் வேணாம் சார், எதுக்கு அவர் கூடலாம் இருக்கீங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அகிலன் சார் ரூட்டில் ஒருத்தர் ஃபோன் பேசுகிறாரு. சார் ஒருத்தரை விட்டு 10 பேர் விலகுறாங்கன்னா அப்போ அவர் மேலே தானே சார் தப்புன்னு அர்த்தம், அதனால் இந்த ப்ராஜெக்டில் நீங்கள் இருக்காதீங்க சார் அப்படின்னாரு. கூடுதலாக நான் மிக மதிக்கிற ஒரு இயக்குனர் என்னை நேரில் அணுகி, இந்த விஷயத்தில் நீ கொஞ்சம் ஒதுங்கிக்கவே, நம்ம வேணால் படம் பண்ணலாம், இந்த ப்ராஜெக்ட் வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. இத்தனை பேர் சொன்னப்போ தான் யுவராஜோட கையை உறுதியாக பிடிக்குன்னு நான் நம்பி நின்னேன். நான் முன்னாலே சொன்ன மாதிரி ஒரு மனுஷனை எடப்போட ஒரு சம்பவம் போதும். ஆனால் யுவராஜ் நல்ல பிள்ளை, நம்பிக்கையான பிள்ளை, ஈவி இறக்கமான பிள்ளை, எல்லாத்துக்கும் துடிக்கிற பிள்ளைங்கிறதுக்கு 100 சம்பவம் என்னால் சொல்ல முடியும். அப்பேற்பட்ட தன்மையான தகுதியான படைப்பாளர், தயாரிப்பாளர். மிக குறிப்பான உதாரணமாக சொல்ல போனால் அன்பே டயானா தான் செம்ம உதாரணம். அவர் அவ்வளவு தற்சோர்வோட இந்த படைப்பை ஆரம்பித்தா கூட சொன்ன தேதியில் படத்தை ஆரம்பித்தார், சொன்ன பட்ஜெட்டுக்குள்ளே முடித்தார், சொன்ன தேதியில் படத்தை முடித்தார், சொன்ன தேதியில் ரிலீஸ் பண்ணார். ஜனநாயகன் மாதிரியான ஒரு படம் வர்றப்போ சார் அது நம்மளை பாதிக்காது சார், அது பெரிய படம் வந்தாலும் பரவாயில்ல, நம்ம படத்தை ரிலீஸ் பண்ணலாம்னு தன்னம்பிக்கையோடு ரிலீஸ் பண்ணார்.
பண்ணி இன்னைக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கூட ஆதரப்பூர்வமாக சொன்னார். அப்பேற்பட்ட வெற்றியும் கொடுத்தாப்புல. ஒரு தயாரிப்பாளர் இதை விட வேறு என்ன சாதிச்சு காட்ட முடியும் இந்த மண்ணில்? எப்பவுமே தன்னை நம்புகிற மனுஷன் எப்பேற்பட்ட இலக்கையும் சர்வசாதாரணமாக அடைவாங்க. அதுக்கு யுவராஜ் வந்து செம்ம உதாரணம். நேற்று ஒரு இயக்குனருடைய படம் எனக்கு ப்ரிவியூவில் காமிச்சாங்க. படத்தை பார்த்து முடிச்சேன், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரே வார்த்தை தான் சொன்னேன், இந்த படத்தை எங்களை மாதிரி ஆட்கிட்டெல்லாம் காட்டுறது வேஸ்ட்டு, முதல்ல கொண்டு போய்ட்டு யுவராஜ்கிட்ட காட்டுங்க அப்படின்னு. ஏன்னா சினிமா, நல்ல சினிமா எல்லாராலையும் பண்ணிட முடியும். ஆனால் அந்த படத்தை கடைக்கோடி மக்கள் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கறது, அதுக்கு ஏற்ற மாதிரி பொசிஷன் பண்ணுறது, அதை மீடியாக்கள் மூலமாக எந்த அளவுக்கு ரீச் பண்ண வைக்கிறது, இந்த மாதிரி வித்தைகள் எல்லாம் யுவராஜுக்கு மட்டும்தான் தெரியுது அப்படின்னு சொன்னேன். வித்தை தெரிந்த மனுஷன் எப்பேற்பட்ட களத்துலையும் விளையாடலாம், எப்பேற்பட்ட ஆட்களோடையும் போட்டி போடலாம், எப்பேற்பட்ட ஆட்கள் இல்லாமலும் களத்தில் நிற்கலாம். அன்பே டயானாங்கிற படத்தோட வெற்றிங்கிறது எளிய கதைகளை, அன்பான கதைகளை அடைகாத்து வச்சிருக்கிற அத்தனை இயக்குநர்களுக்குமான வெற்றி. இந்த பத்திரிகையாளர் ஷோவில் நம்ம வந்து படத்தை எங்கே வேணாலும் ஸ்க்ரீன் பண்ணலாம். பத்திரிகையாளர் ஷோவில் ஒரு படத்தை ஸ்க்ரீன் பண்ணுறப்போ எந்த இடத்துல கை தட்டுவாங்க, எந்த இடத்துல நம்ம நினச்சது நடக்கும், எந்த இடத்துல காமெடி ஒர்க் அவுட் ஆகும், எந்த இடத்துல அழுவாங்க அப்படிங்கிறத ஸ்கேன் பண்ண மாதிரி தெரிஞ்சுக்கலாம். அன்றைக்கி பத்திரிகையாளர் ஷோவில் நீங்கள் கொடுத்த வரவேற்பு தான் இன்றைக்கி ஒவ்வொரு திரையரங்களையும் தெரிக்குது. அப்பேற்பட்ட வெற்றிக்கு மிகப்பெரிய காரணமாக இருந்த அத்தனை ஊடகத்தினருக்கும் பத்திரிகையாளர்களுக்கும், குறிப்பாக சமூக வலைத்தளங்கள் சார்ந்த அத்தனை பேருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. எல்லாம் எந்திரிச்சிட்டிங்களா? அதனால் டக்குன்னு ஆரம்பிச்சிட்டேன், தப்பா எடுத்துக்காதீங்க. எல்லாருக்கும் நன்றி. எல்லாமுமா இருக்கிற யுவராஜுக்கு நன்றி. 2 யுவராஜ் சார் ஒரு பக்கம், சத்யா மேம் ஒரு பக்கம், 2 பேர் சேர்ந்து பண்ணுற ஒரு படத்தில், இவ்வளவு மரியாதையான படத்தில், ஒரு எளிய படைப்பில், அழகான படைப்பில் எங்களுடைய ஈரா என்டர்டெயின்மெண்ட் நிறுவனத்தை சேர்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வாழ்நாள் பெருமை எங்களுக்கு. யுவராஜ் ரொம்ப நன்றி, வாழ்நாள் கடமைப்பட்டிருக்கேன். எங்கள் நிறுவனம் அப்படின்னா, ஈரா என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் அப்படின்னா, அதுக்கு பக்கபலமாக உற்ற துணையாக உறுதுணையாக என்னாலும் இருக்கிற சசிகுமார் சாருக்கும், அகிலன் சாருக்கும், பெப்சி சிவா உள்ளிட்டவங்களுக்கும், டாக்டர் விஜய் சார் உள்ளிட்டவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. குறிப்பாக என் மனைவி கலா, ரொம்ப நன்றி கலா. என் பிள்ளைங்க சஞ்சய் ராமசாமி, சஞ்சனாவதனி, நன்றி நன்றி, வணக்கம். அப்படியே அது கேக் கட் பண்ணிடலாம்டா சார். சார் உங்களுக்கு தான்.